சுவாமிமலை முருகரை பற்றி நம்முடைய அருணகிரி சுவாமிகள் சொல்வதை இப்பொழுது பார்க்கலாம். இது 205வது பாடல். திருப்புகழ் எருவினை புனைந்து என்று தொடங்கக்கூடிய பாடலாகும். இதில் சொல்லுகிறார், முருகா, அரும்பெரும் செயலாகிய சிவயோகத்தை மேற்கொள்ள வேண்டும். அதனாலே அறிவு கண்ணாகும் நெற்றியில் உள்ள சுழிமுனை திறக்கப்பெறும். ஆக சிவயோகம் மேற்கொண்டால் இந்த நெற்றியிலே உள்ள சுழிமுனை திறக்கும். பிறவிப்பிணிக்கு காரணமான நல்வினை தீவினை இரண்டும் பிரிந்து ஓடி போகும். அதனால் அந்த சுழிமுனை திறந்தால் நல்வினை தீவினை இரண்டும் பிரிந்து ஓடி போயிடும். ஆணவ மலமாகிய இருளும் தேய்ந்து போயிடும். மெய்ஞான ஒளி வீசும். உன் 6 திருமுகங்களின் அருள் பெருக்கிலே நான் கலந்து விட வேண்டும். பரமாத்மாவாகிய நீயும் ஜீவாகிய நானும் இரண்டரை கலந்து ஒன்றாகிவிட வேண்டும். அழகான வாசமிக்க மலரும் அதன் நறுமணமும் போல, அதாவது மலரும் அதன் வாசனையும் போல நானும் நீயும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அருணகிரி சுவாமிகள் சொல்லுகிறார். அதனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அதனால் ஒரு பேரின்பம் கிடைக்கும். தேவர்கள் வணங்க, தேவலோக மங்கையர்கள் எல்லாம் திருவடிகளிலே மலர்த்துவார்கள். மிக்க அன்போடு எண்ணில் அடங்காத பல கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள். பெரிய மயில் வாகனத்திலே முருகா நீ உல்லாசமாக வர வேண்டும். நாராயணனும் பிரம்மனும் தேடி தேடி காண முடியாத திருவடிகளாம் செந்திரம் பொருந்திய பாதங்களே உலகங்களுக்கு முதன்மானது என்று அருட்பெருஞ்சோதியாகிய ஆனந்த தாண்டவம் பிரியும் நடராஜ பெருமானும் நெருப்பிலிட்டு மிக ஒளிரும் இரும்பை போன்ற அந்த செம்மேனியை கண்டு மகிழ்ச்சியடையும் மரகத மேனி பார்வதியை அருகிலே அமர்த்திய சிவனுமாகிய திரிபுராந்தகன் பெற்றருளிய திருப்புதல்வா முருகா, பகைவராகிய அசுரர்களின் வலிமையான அலங்கார ஆரமணிந்த தலைமகள் உடல்கள் அச்சத்தில் நடுங்க அவர்களது உயிரை யமன் உண்ண வெற்றி பெற்ற வேலை உடைய முருகா, சங்கு கூட்டங்கள் எல்லாம் ஒளி வீசும் காவிரி நதியின் வடபுறத்திலே இருக்கிறாயே அப்பா சுவாமிமலை முருகா. சுவாமிமலை என்ற திருவேரகத்தில் விளங்கும் தேவர்களுக்கெல்லாம் பெருமாளே என்று சொல்லுகிறார். இதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரியுது. அந்த சிவயோகம் மேற்கொண்டால் அறிவு கண்ணாம் நெற்றியிலே இருக்கிற சுழிமுனை திறக்கும். சுழிமுனை திறக்க வேண்டும் என்பதற்கு சிவயோகம் செய்ய வேண்டும். சரி, இப்போது நெற்றியில் உள்ள சுழிமுனை திறந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்வினை தீவினை இரண்டும் போயிடும். ஆணவம் அழிஞ்சு போயிடும். மெய்ஞான ஒளி வரும். இப்படி மெய்ஞான ஒளி வீசும். அது மட்டும் இல்லாமல் முருகா, உன்னுடைய 6 முகங்களின் அருளில் நான் கலந்து விடுவேன். அப்போது நீயும் நானும் ஒன்றாயிடும் முருகப்பெருமானே என்று சொல்லி, எப்படி பூவும் மலரும் இருக்குதோ அது போல் நம்ம 2 பேர் இருக்கணும். அதனால் உன்னை தேவர்களை வணங்குவார்கள். தேவலோக மங்கையர் திருவடிகளெல்லாம் மலர் தூவார்கள். உனக்கு முனிவர்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடுவார். அதெல்லாம் நாம் பார்க்கணும். இப்படி அவர்களெல்லாம் பாட நீ மயில் மேலே ஏறி வருவாயே அப்பா முருகா என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பெற்ற மகனே என்றெல்லாம் சொல்லி இந்த நம்முடைய சுவாமிமலையில் இருக்கிற முருகா என்று சொல்வதை இந்த பாடலை நாம் பார்க்க முடியும். பாட பார்ப்போம். இருவினை புனைந்து ஞான விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மலமுடன் இருளற விளங்கி 6 முகமொடு கலந்து 2 பேரும் பேதமில்லை என அழகான பரிமள சுகந்தவி மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை வாதமல தூவ பரிவு கொடு அனந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமகிழுடன் கோலாவி மரவேணும். அரியன் அறிந்தினாத அடியினை சிவந்த வாதம் அடியென விளங்கியாடு நடராஜன் அழலொரு திரும்பினமேனி மகிழ் மரகதம் பின்னாக மயலனி சிவன் புராரி அருசே மறுவலர்கள் தின்பனார முடியுடல் நடுங்க ஆவி மரளி உணவென்ற வேலை உடையோனே வலை குலமலங்கு காவிரியின் வடபுறம் சுவாமி மலமிசை விலங்கு தேவர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேசன் கணேசடாசனேன் வாக்கிலும் நினைவிலும் என்று ஓமை